அண்மைச் செய்தி. தர்மபுரம் ஆதீன போலி வீடியோ மிரட்டல் விவகாரத்தில் இருவரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து மயிலாடுதுறை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சேதுராமன் வழங்கிட கேட்கலாம். சேதுராமன், வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரம். மயிலாடுதுறையில் உள்ள பழமை வாய்ந்த தர்மபுர ஆதீனத்தின் 27வது குருமகா சன்னிதானமாக உள்ளவர் ஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பிரம்மாச்சாரிய சுவாமிகள். இவர் தொடர்புடைய ஆபாச வீடியோ மற்றும் ஆடியோ இருப்பதாக கூறி பணம் கேட்டு மிரட்டல் விடுத்த விவகாரத்தில் மயிலாடுதுறை போலீசார் 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்து பாஜக மாவட்ட தலைவர் அகோரம், சொன்னார் கோயில் கலைமகள் கல்வி நிறுவன தாளாளர் குடியரசு மற்றும் சீர்காழி பாஜக முன்னாள் ஒன்றிய செயலாளர் விக்னேஷ், தஞ்சை வடக்கு மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் வினோத், சீனிவாஸ் ஆகியோர் 5 பேரை இதுவரை கைது செய்யப்பட்டு மயிலாடுதுறை கிளை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு அகோரம், குடியரசு ஆகியோரின் ஜாமீன் மனுவை 3 நாட்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. இந்த நிலையில் மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு கேட்டு விண்ணப்பித்திருந்த சீர்காழி பாஜக முன்னாள் ஒன்றிய செயலாளர் விக்னேஷ், தஞ்சை வடக்கு மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் வினோத் ஆகியோர் இருவரின் ஜாமீன் மனுவை மயிலாடுதுறை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி சேதுராமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.